guys, welcome back to CreationZ. நான் உங்கள் அர்ஜுன் ஃபார் ஸ்பாப் சீன்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெஸ் தேன் 1 minute ஒரு ஃபோட்டோவோட ஸ்கை பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோட்டோக்கு நம்ம ஸ்கை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ V கொடுத்து இந்த ஸ்கையை நம்ம ஃபோட்டோவுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ஸ்கை ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி. வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்கையோட லேயரில் டபுள் கிளிக் கொடுங்க. ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேனலில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் கீழே அண்டர்லைங் லேயர்னு ஒன்று இருக்கும், அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த அண்டர்லைங் லேயரில் லெஃப்ட் சைடில் ஒரு பிளாக் பாயிண்டர் இருக்கும். நம்ம இந்த பிளாக் பாயிண்டரை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாக் பாயிண்டரை அப்படியே ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் சப்ஜெக்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ ஆல்ட் கொடுத்து இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னாக்கி இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டை ரிவீல் பண்ணலாம். ஸோ ஆல்ட்டு கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் ஸ்கை தெரியுது, ஸோ அதை நம்ம மாஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்கை லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே இங்கே மாஸ்க் இருக்கு இல்லையா, மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரஷ் டூல் எடுத்து அண்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது எங்கெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மாஸ்க் பண்ணி எடுத்துருங்க. ஹியர் இஸ் த பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அண்டு இந்த ஸ்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ P கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சு கரெக்டாக ஸ்கை ஃபில் ஆகிற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் நம்ம ஸ்கை லேயரில் டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அண்டர்லைன் லேயரில் உள்ள பிளாக் பாயிண்டரை ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ மூவ் பண்ணிக்கிட்டு அதை ஆல்ட்டு கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அதை லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் வெளியே வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் நிறைய இருக்குது சப்ஜெக்டில், ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கைக்கு ஒரு மாஸ்க் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்டு எங்கெல்லாம் தேவையில்லை அங்கெல்லாம் மாஸ்க் பண்ணிடுங்க. ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போயிடும். ஹார்ட்னஸ் வேணுன்னா கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அண்டு ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு கரெக்டாக ஸ்கை வந்துடும். அண்ட் இனி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் CW CreationZ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் அர்ஜுன் ஃபார் ஸ்பாப் சைனிங் ஆஃப்.